வெல்கம் டு காமோஸ் கிச்சன். இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை, வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கோம். சில்லி பவுடர், பெருங்காய பவுடர், பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சிருக்கோம். கருவேப்பிலை, தேவையான உப்பு. சேப்பங்கிழங்கு பொரிக்க தேவையான எண்ணெய். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். தயிரை சிலிப்பி வச்சிருக்கோம். வெள்ளை பூசணிக்காய், தேங்காய், தனியா, கடலைப்பருப்பு, ஜீரகம் 3 ஒரு ஸ்பூன் ஊற வச்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சள் பொடி, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. தாளிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு வாணலியில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதில் இந்த பூசணிக்காயை போடலாம். பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு தேவையானதை அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில். தேங்காய், இதை ஊற வச்சதை அப்படியே போட்டுடலாம் தண்ணியோடையே. பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி வந்தாச்சு. பூசணிக்காய் வெந்திருக்கு. இந்த அரைச்ச விழுத அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொதிச்சிச்சு, பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு தயிரை ஊற்றணும். நல்லா கலந்து விடணும். லைட்டாக மேலே பொங்கி வர மாதிரி இருக்கும். அப்பயே இதை கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டோம்னா மோர் குழம்பு நீர்த்து போயிடும். பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். வாங்க வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிருக்கு. கடுகு போடலாம். ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காய பவுடர், சேப்பங்கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர், பொட்டுக்கடலை பொடி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இது நல்லா பசஞ்சிக்கலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து பெசரி வச்ச சேப்பங்கிழங்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்தா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். சேப்பங்கிழங்கு எண்ணெயில் போடலாம். பொன்னிறமாக இருக்கு. இதை எடுத்துடலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.